இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. சங்கீதம் 37:7. Today's Bible verse: Rest in the Lord and wait patiently for him. Do not fret because of him who prospers in his way, because of the man who brings wicked schemes to pass. Psalms 37:7. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்தால் ஏமாற்றமே வருவதில்லை. இது முற்றிலும் உண்மையாக இருப்பினும் எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ முடியுமா? ஏமாற்றம் என்பதை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாரும் அனுபவிக்கத்தானே செய்கிறார்கள். யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தனது மாமனாகிய லாபானுடைய தேசத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே மாமன் மகள் ராகேலை கண்டு அவள் மேல் பிரியப்பட்டு அவளை மனைவியாக அடைய 7 வருடங்கள் வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த 7 வருடங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அந்த ஒப்பந்த வருடங்கள் முடிந்தவுடன் ஒரு இரவிலே விருந்தும் திருமணமும் நடைபெற்றது. காலையிலே யாக்கோபுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. 7 வருடங்கள் கடினமாக யாருக்காக வேலை செய்தானோ அவள் அவனுக்கு கிடைக்கவில்லை. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அவன் விரும்பாத ஒரு பெண் அவனது மனைவியானாள். அதே நேரத்தில் தன்னை சற்றும் விரும்பாத மாப்பிள்ளைக்கு தன்னை திருமணம் முடித்து வைத்ததினால் லேயாலும் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருப்பாள். இந்த ஏமாற்றத்தை யாக்கோபு மிகவும் நேர்மையாக எடுத்துக்கொண்டதினால் அடுத்த 7 ஆண்டுகள் லாபானுக்கு வேலை செய்து ராகேலையும் மனைவியாக அடைந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏமாற்றத்தினால் மனவேதனை வருவதுடன் கோபம், எரிச்சல், பொறாமை மற்றும் பலவிதமான கேடான எண்ணங்கள் மனதில் வந்து செல்லும். ஏமாற்றம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். வாழ்க்கையின் ஏமாற்றங்களை எல்லாம் மிகவும் எளிதாக சமாளித்தவர் தாவீது பக்தன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் தனது வாழ்க்கையில் அடைந்த ஏமாற்றங்களுக்கு அளவே இல்லை. எனவேதான் நம்மை ஏமாற்றும் பொல்லாதவர்களை குறித்து பொறாமையும் எரிச்சலும் அடைய வேண்டாம் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இந்த நாளில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுது மிகுந்த சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நிரப்புவார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.